சாகிற வரைக்கும் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை உமது கிருபையால் திருப்தி. அப்படிப்பட்ட ஒரு கிருபை, கிரேஸ் ஆண்டவர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ காலையில் எழுந்து கர்த்தரை நான் சொன்னது போல ஏதோ ஒரு நாள் வேலை பலு அதிகம், இல்லை ஓட்டி கொடுத்துட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு மேரேஜ் போய் லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல. எங்கேயோ ஏதோ ஒரு காரியமாக வெளியே போகிறீங்க, வீட்டில் வந்து லேட்டாக படுக்கிறீங்கன்னா பரவாயில்ல. அந்த நாட்களில் லேட்டாக எழும்புறீங்க பரவாயில்ல. நைட் ஷிஃப்ட் செய்கிறவங்க பரவாயில்ல. ஆனால் நார்மலாக ஜென்ரலாக நாம் என்ன பண்ணணுமா, காலையில் எழுந்து 4:30 எழுந்து கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கணும், எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணணும், எங்களை மகிழ பண்ணணும், எங்களை பாதுகாக்கணும், குடும்பத்தாரோடு இருக்கணும். நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அழகாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை ஒரு கிருபையால் திருப்தி. அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட அது இருக்கு. வசனம் சொல்லு, அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கோ ஜெபம் பாருங்க. மோசே தான் பண்றாரு. இஸ்ரேல் ஜனங்கள் சிறுமைப்பட்டு கிடக்குறாங்க, எகிப்துல அடிமையா கிடக்குறான். அவன் கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு செங்கல் அறுத்துக்கிட்டு அடிமையா கிடக்குறாங்க. அப்போ மோசே பண்றாரு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி, அதுக்கு ஈக்குவலா எங்க நாட்களை மகிழ்ச்சி ஆக்குங்க ஆண்டவரே. எவ்வளவு நாள் நாங்க வருத்தத்தோடு வேதனையோடு அடிமைத்தனத்தில் இருந்தோமோ அதுக்கு ஈக்குவலா எங்களை மகிழ்ச்சி ஆக்குன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் பயன்படுத்தலாமா? அல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய